இது என்னடி நாய் படாத பழப்பா இருக்கு. சீ, என்னடி இன்னும் என்னடி நாயை கண்டா கள்ளக்கானா கள்ள கண்டா நாயக்கானன்ற மாதிரி கோயிலில் வந்து உக்காந்து பிச்சை எடுத்தா 4 பேர் கோயிலுக்கு வந்து கல்லா கட்டலான்னு பார்த்தா ஒரு பக்கி பையன் கூட கோயில் பக்கம் வர மாட்டேங்கிறானுங்களே. அப்படி வந்தாலும் மேனைங்களையும் பார்த்துக்கிட்டு 1 ரூபா காசு கூட போட மாட்டேங்கிறாங்களேடி. நம்ம என்ன அந்த அளவுக்கா போயிட்டோம்? ஏய், நானே வீட்டை விட்டு வந்ததுலேருந்து ஒழுங்கா 1 ரூபா சோறு சாப்பிடலான்னு இருக்கேன். நீ வேற வயிற்றுச்சல கலப்பாதடி. ஆமாம், அன்னைக்கு கோயில் சோறை அந்த கேவலப்படுத்தினேன். அதனால தான் இன்னைக்கு 1 ரூபா சோத்து கூட இல்லாமல் இப்படி திரியிறோம். ஆமாம், அன்னைக்கு ஒன்னால மட்டும் வரலன்னா இன்னைக்கு கடையில் போய் நல்லா வாங்கி தின்றுக்கலாண்டி. 50,000 ரூபாய் காசு போச்சு. அதுக்கெல்லாம் காரணமே நீ தாண்டி, நீ தான். ஆமாம், நான் தான் உனக்கு பையன் பப்பரை பேன் வச்சுட்டு வான்னு சொன்னேன். கோயிலில் உண்டை கஞ்சி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துவிட்டு இன்னைக்கு என்கிட்ட இருந்தா பேசுறியா நீ? அடி போடி, நம்ம 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு என்ன ஆக போகுது? அவளுகெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தவளுக்கு நல்லா தின்னு கொழுத்து போய் கிடப்பாளுங்க. ஆனால் நம்ம ஒரு சோத்து தண்ணி கூட இல்லாமல் இப்படி வந்து இருக்கிறோம். என்ன பண்ணி தொலைகிறது? அவளுக்கு வாங்கிட்டு வந்த வரான் அப்படி, நம்ம வாங்கிட்டு வந்த வரான் இப்படி. இல்லடி, இதுக்கு மேலேயும் நம்ம காலதாமதமே பண்ணக்கூடாது. மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போகணும். என் மருமவ என்னை தொடப்பக்கட்டை எடுத்து அடிச்சு வரட்டுவா. உன் வீட்டில் ஒரு பையன் நீ புதுசாக வாங்கி வச்சிருந்தல அந்த செருப்பு, அதை கழட்டியே அடிச்சு அனுப்புவேன். எதுக்கு தேவையில்லாத வேலை? அடிச்சு வாய மூடு. எப்பா பார்த்தாலும் அவசரமாவே பேசிக்கிட்டு வாயால காவாயானே தெரியல. பெனாயில் ஊற்றி தான் கழுவணும். பெனாயில் வாங்கறதுக்கு கூட காசு வேணும். நீ என்ன வச்சா இருக்கிற? வாய முறி. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே போகணும்டி. வயசான காலத்தில் இப்படி ரோடா திரியவும் முடியல. நாய்க்கிட்டையும் பேய்கிட்டையுமே உத வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி உயிர் பொழைக்கிறதா இருக்கு. என்ன பண்ண உள்ள போகணுன்ற? எப்படி உள்ள போவ? முதல்ல வா, எப்படி போறதுன்னு நான் சொல்றேன். எது வந்தாலும் என்கிட்ட சொல்லிவிட்டு பண்ணு. உன் இஷ்டத்துக்கு பண்ணி போடுற. அப்புறமேட்டுக்கு பேய்கிட்டையும் நாய்கிட்டையும் கடி வாங்கி உத வாங்குறதா இருக்கு. அடிச்சி வாய மூடு. ஏற்கனவே உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டா விளங்கல, மறுபடியும் அதை சொல்லி மறுபடியும் விளங்காம போறதுக்கா? நான் என்ன சொல்றேனோ செய்யறனோ அதை மட்டும் செய்யி. தேவையில்லாதெல்லாம் பண்ணாத. வா, வாய முடிக்கிட்டு. இவ ஒரு ஆளுன்னு இவ கூட வந்து சேர்ந்ததுன்னு என் புத்தியை நான் ஜெவத்துல முட்டிக்கணும். என்ன பண்ணி தொலைகிறது? 1 ரூபா கஞ்சி குடிக்கணும்னா இவ ஆட்டி வைக்கிற பொம்மை மாதிரி ஆடியில ஆகணும். என் மருமக சுடுற இட்லியில அடிச்சா மண்டையே பொழந்துடும். அப்படி இருந்தாலும் அந்த இட்லியை செஞ்சாவது என் வயிற்ற நிரப்பி போடுவா. இன்னைக்கு அந்த இட்லி கூட கிடைக்காம ரோடா தெரியறதா இருக்கே. ஏங்க, சாப்பாடு கேட்டீங்களா? சாப்பாடு போட்டு வந்துட்டேன், இந்தாங்க சாப்பிடுங்க. ஏங்க ஏங்க என்னடி ஆச்சு? சோறு போட்டுட்டு வந்து எம்புட்டு நேரம் ஆகுது. என்ன பீலிங்குன்னு கேக்குறேன். அது ஒண்ணும் இல்லடி, அது ஒண்ணும் இல்ல. அம்மா போட்டங்கிட்டு கடந்துச்சா, அத்தான் அது எடுத்து பாத்துக்கிட்டு இருந்தேன். ஐயோ, இன்னும் நல்ல அம்மாலாம் கிடைச்சா அவ்வளவுதான். உங்களை கையில பிடிக்க முடியாது சாமி. அது இல்லடி. என்ன இல்லடி நொல்லடி? எனக்கே செய்வனை செஞ்சு நம்மளை பிரிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கா. அப்படியாப்பட்டவளுக்கு கண்ணீர் வேறையா? கண்ணீர் இல்ல, என்னதான் இருந்தாலும் வயசான ஆளு. 40 வயசுக்கு மேலேயே நாய் குணம்னு சொல்லுவாங்கல்ல. நாய் குணமா? உங்க ஆத்தாளுக்கு பேய் குணம். காலம் போன கடைசியில கட்டையில போற வயசுல மருமவளையும் பெத்த பையன் குடும்பத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறா. இவளுக்கு பீலிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ? என்னதான் இருந்தாலும் அது ஏதோ மூளை குழம்பி அப்படி பண்ணிருச்சு. அதுக்குன்னு வெளியே விட்டு துரத்தி விட்டோம். சாப்பிட்டுச்சா என்னான்னு கூட தெரியல. அதெல்லாம் சாப்பிடாம இருக்கும். அதெல்லாம் எங்கிட்ட இருந்தாலும் சாப்பிட்டு கொளுத்து போய் தான் கிடக்கும். ஆவண்டி, பேசாட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோமா? ஏதோ மூளையில கடந்துட்டு போன்னு. அன்னைக்கு பேசிட்டு போனுச்சே, அதெல்லாம் மறந்துருச்சோ? உங்க மொட்டை மண்டைய பார்த்தெல்லாம் பாட்டு பாடிட்டு போனுச்சே, அது என்ன மறந்துருச்சா? எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குங்க. இனிமே உங்க ஆத்தாக்கறி இங்கிட்டு வந்தா கூட அவளுக்கு 1 ரூபா கஞ்சி ஊத்த மாட்டேன் நான்லாம். பாவண்டி, வயசான காலத்துல எதுக்கு சும்மா அது இதுன்னு ஒரு மூலையில கடந்துட்டு போட்டோம். வந்தா வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவோம், சரியா? அப்பாவும் இருந்தாலாவது பரவாயில்ல, அவரும் இல்ல. நம்மள நம்பி தானே அவர் விட்டு போயிருக்காரு. இல்ல, உங்க ஆத்தாக்காரியோட டார்ச்சர் தனம் இல்லாம அவரே போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லுங்க. சரி விடு. என்னதான் இருந்தாலும் பெத்தவங்க. என்னதான் இருந்தாலும் நாய் வாழ நிமித்தவா முடியும்? இல்ல உங்க குணத்தை தான் மாத்த முடியுமா? என்னமோ பண்ணி தொலைங்க. ஆனா அந்த கிழவி வீட்டுக்குள்ள வந்தானா அவளுக்கு நான் கஞ்சி ஊத்த மாட்டேன். என் கண்ணில் நீர் வடிந்தால் உன் நெஞ்சில் ரத்தம் வடியுமடி. ஆபீஸ் போயிட்டு வரவா? போயிட்டு வாங்க. எனக்கு உன்னை விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்ல.
இத்தனை நாளும் அப்படித்தானே இருந்தீங்க, இப்ப மட்டும் என்ன புதுசா? இப்பதானே நீயும் நானும் மனசு விட்டு பேசியிருக்கோம், அதனாலதான். சரி சரி, மற்றதெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்து பேசிக்கலாம். முதல்ல கிளம்புங்க, மணி ஆயிடுச்சு. நேத்தும் வேற லீவ் போட்டிருந்தீங்க. சரி, அப்ப நான் போயிட்டு இன்னைக்கு சீக்கிரமா வந்துடுறேன். ம். வெளியே போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வரலாம். டெய்லி சம்பாதிக்கிற சம்பளத்தை கொண்டு போய் அப்படியே ஹோட்டல்லே கொடுத்தோம்னா அப்புறம் நம்ம ஓட்டாண்டியா போக வேண்டியதான். இன்னைக்கெல்லாம் ஒன்றும் வெளியே போவேனா, நான் வீட்டிலே சமைச்சிடுறேன். இல்ல, உனக்கு எதுக்கு கஷ்டம்னு பார்த்தேன். எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, நான் சமைச்சிருவேன். நீங்க போயிட்டு வாங்க. போட்டுமா? போங்க. போயிட்டு வரட்டுமா? ம். ம்ஹும். சொல்லு. போயா? போ. போயா? போயா போயான்னு சொல்றதுக்கு பதிலா போவாதையா போவாதையான்னு சொல்லலாமே. கொழுப்பு தான் உங்களுக்கு. வண்டி எடுங்க. 1000 தான் நம்ம பண்ணினாலும் அவங்க ஆத்தாக்கறியை தான் தூக்கி தலையில வச்சுக்குவாங்களே தவிர நம்ம செய்யறத அவங்க கண்ணுக்கே தெரியாது. என்னடி ஆச்சு? எதுக்கடி கத்திக்கிட்டே வர? இன்னும் என்னடி, என் மாமியார் கறி கொஞ்சம் நஞ்ச ஆட்டமா ஆடுனா அன்னைக்கு இந்த வீட்டை விட்டு போகும்போது அந்த பேச்சு பேசுனா, இன்னைக்கு என் புருஷங்காரன் பாவம் வயசான காலத்துல அது எதுக்கு தவிக்க விட்டுவிட்டு கூட்டிட்டு வருவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்குதுடி. என்னதான் இருந்தாலும் வயசான ஆளு. என் மாமியாரோட வாடி உன் மாமியாரு. கௌசி, உன் மாமியாரு பேசியே கொள்ளுவா, என் மாமியார் கறி பேசாமையே கொள்ளுவா. மொத்தத்துல ரெண்டுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டும் கொலகார பாவிக தான். சரி வீடு கூட்டிட்டு வந்தா தான் கூட்டிட்டு வரட்டும். கூட்டிட்டு வரட்டுமா? அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்தானா நான் இருக்க மாட்டேன்டி. அவங்களாம் இல்லைன்னா நம்ம இந்த வீட்டுல எல்லாம் வாழ முடியுமாடி? ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ வேணா தியாக பிரபுவாயிருடி, ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன். அந்த கிளவி இங்கிட்டு வந்தா அவ கையங்காலையும் உடச்சு அடுப்புக்குள்ள சொருவிடுவேன். என்னங்கப்பா, என்னங்க சில்லறப்பா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வச்சுக்கோங்க. இல்லையா, 2 ஐஸுக்கு 30 ரூபா தான் ஆச்சு, இன்னும் 20 ரூபா இருக்கு. ஏன்னா அடுத்த தடவை இந்த வழியில போகும்போது என் பொண்டாட்டி இங்கதான் இருப்பாங்க, அப்ப கொடுத்துட்டு போங்க. இப்போ ஒன்னும் அவசரம் இல்லை, உங்ககிட்டே இருக்கட்டும். சரிப்பா, சரி வாரேன். ஐஸ் ஐஸ், பால் ஐஸ், கோன் ஐஸ், கப் ஐஸ். இந்த சாப்பிடு. ஏமாமோய், எனக்காக என்ன வேணாலும் செய்வீங்களோ? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்குறீங்களேயா, அதான் கேட்டேன். உனக்கு செய்யாம வேற யாருக்கு நான் செய்ய போறேன்? வாழ்க்கையில நீ வரதுக்கு முன்னாடி 0, ஆனா இப்ப நமக்குன்னு ஒரு தொழில், நமக்குன்னு எல்லாமே இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அடியே சாப்பாடு போடு, கை கால் மோங்க கழுவிட்டு வந்துடுறேன். எப்பா என்ன வெயிலா இருக்கு, வெயில வேலை செய்ய முடியல. ஏய், என்ன அவ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கி, காயில வாங்காம உட்காந்துருக்கா? ஏன் இங்க பாருடி, இங்க பாரு. ஆத்தி, நல்ல நேரத்திலேயே இவன் முகத்தை பார்க்க முடியாது. இப்ப என்னடி கந்திர கோலத்துல முகத்தை வச்சுக்கிட்டு இருக்க? என்னடி ஆச்சு? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி முடிவு எடுக்கணும். நீ முடியெடு, இல்ல காலை கூட இடு. முதல்ல சோத்த போடு, பசிக்குது மனுஷனுக்கு. வெயில காஞ்சுட்டு வரான் பார்த்தா முடிவு எடுக்கிறாளா? முடிவு இங்க பாருங்க, சும்மா விளையாட்டு பேச்சு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஏண்டி, அங்க தோட்டத்துல காலையில போனி, ராத்திரி வந்து வேலை செஞ்சு களைச்சு போயிட்டு வரேன் பார்த்தா விளையாண்டுகிட்டு இருக்கேன்ற. சோத்த போடுறீ, மனுஷனுக்கு பசிக்குது. அம்மா, எம்மா, எம்மா சாப்பாடு இருந்தா போடுமா. மாமா வெளியே போயிருக்கு. சப்பா, வேலைக்கு போயிட்டு வரவனுக்கு இந்த சோறு போட்டு கொடுக்கறதுக்கு கூட இந்த வீட்டுல ஒரு நாதி இல்ல. நானே போய் போட்டு திங்கிறேன் போ. பாருங்க, அட கடவுளே, என்னடி ஆச்சு? இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? உங்க அம்மா என்ன உங்களை மட்டுமா பெத்துச்சு? ஏண்டி இது என்ன கேள்வி? இப்ப உங்க அம்மா உங்களை மட்டுமா பெத்துச்சுன்னு கேட்டேன். இத்தனை நாள் என்ன கோமால இது இருந்தியா? சொல்லு, கோமால எது இருந்தியாடி? என் தம்பி ஒருத்தன் இருக்கான, என்ன மறந்துட்டியோ? அதத்தான் கேட்டேன். பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்ல என்ன கன்றாவினே தெரியலையே. நேரம் கட்ட நேரத்துல எந்திரிச்சு வெளியே போகுதுன்னு சொன்னா கேக்குறியா? இப்ப பேகீது அடிச்சிருச்சு என்னமோ தெரியல. சரி, சாயங்காலம் வந்து பூசாரிட்ட கூட்டிட்டு போறேன், சரியா? மந்திரிச்சிட்டு வருவோம். என்னடி உனக்கு பிரச்சனை? இப்ப வீட்ல கூடிய சீக்கிரத்துல ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டேன். என்ன கன்றாவி? இங்க பாருங்க, உங்க அம்மா 2 பிள்ளைய தான் பெத்தாங்க, ஒரு பிள்ளையா உங்களை மட்டும் பெக்கல. இனிமே உங்க அம்மா நம்ம வீட்ல ஒரு வாரம், உன் தம்பி வீட்ல ஒரு வாரம் தான் இருக்கணும். என்னடி கொழுப்பா? கொழுப்பு இல்ல, கிளுப்பு இல்ல, நான் சொல்றத சொல்லிட்டேன். இனிமே உங்க அம்மா அந்த வீட்ல ஒரு வாரம், இந்த வீட்ல ஒரு வாரம் தான் இருக்கணும். நாம மட்டும் என்ன வடிச்சு கொட்டிக்கிட்டு உங்க அம்மா கிட்ட ஏச்சியும் பேச்சியும் வாங்கிட்டு இருக்கணும்? நமக்கு என்ன தலையெடுத்தா? இங்க பாரு, எங்க அம்மா இல்லைன்னா இந்த வீடே நமக்கு கிடைச்சிருக்காது. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க.
என்னமோ பேசுறப்பதான் பேச்சு வாய் இருக்குன்றதுக்காக. இங்க பாருங்க, இருந்தா நம்ம உங்க அம்மாவுக்கு எதா இருந்தாலும் பண்ணினாலும் உங்க அம்மா ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுலயும் சுண்ணாம்பியும் தான் வைக்குது. அவ என்னமோ அவன் புருஷன் கூட வேலைக்கு போறாளாம், சம்பாதிக்கிறாங்களாம், அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க பெருமையும். நீங்க என்னமோ விவசாயம் பண்றீங்க, நான் வீட்டோட இருக்கேன்னு நம்மள ரொம்ப கேவலப்படுத்தி பேசுதுங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்படி வர நீ சரி சொத்தையும் பிரிச்சுருவோமா? என்னது சொத்தை பிரிக்கணுமா? ஆமா, பெத்த தாயே கூறு போடணும்னு முடிவு பண்ணிட்ட. அப்புறம் அதனால வந்த சொத்தையும் எதுக்கு கூறு போடக்கூடாது? அதனால அதையும் கூறு போட்டுருவோம். இந்த வீடுக்கும் அவனுக்கும் பங்கு இருக்குல்ல, அவனும் போய் வாடகை வீட்டுல எல்லாம் உட்காந்துருக்கான். இந்த வீட்டையும் 2 கூறா போட்டுருவோம். ஏங்க இங்க பாருங்க, இத்தனை வருஷம் உங்க அம்மாவுக்கு நம்ம கஞ்சி ஊத்தி இருக்கோம், நல்லது கெட்டது பார்த்திருக்கோம். உங்க தம்பி இப்பதானே வெளியே போயிருக்கான். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம சம்பாதிச்ச சொத்தை கூறு போட முடியும்? அப்படியெல்லாம் பண்ண விட மாட்டேன் நானு. ஓஹோ, அப்ப என் தம்பிக்கு சொத்தும் கொடுக்க கூடாது, என் ஆத்தாளுக்கும் சோறும் போடக்கூடாது. ஆனா உனக்கு நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும், அப்படித்தானே? என்னங்க இப்படி பேசுறீங்க? நம்மளும் ஒரு பையனை பெத்து வச்சிருக்கோம். சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்து விட்டு பின்னாடி நம்ம பையனும் ஓட்டாண்டிய விடுறதா? இப்ப நீ அப்படிதானடி சொன்ன, சொத்தை கூறு போடு, என் தாயை கூறு போடுன்னு. அப்புறம் என்னடி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிறவ? இங்க பாருங்க, அதெல்லாம் முடியாது. அப்படியெல்லாம் நான் செய்ய விட மாட்டேன். உங்க அம்மா கிட்ட சொல்லிருங்க, அங்க ஒரு வாரம் இங்க ஒரு வாரம்னு. அப்படி ஒன்றும் மானங்கிட்டு போய் சோறு சாப்பிடணுன்ற அவசியம் என் ஆத்தாவுக்கு கிடையாதுடி. காலம் முழுக்க அதுக்கு கட்டையில போற வரைக்கும் சோறு போட்டு காப்பாத்து வேண்டி. பெத்த பையன்னு அவன் வேணா விட்டுப்புட்டு போலாம் என் தாய, ஆனா நான் விட்டுப்புட்டு போக மாட்டேன்டி. எங்க அப்பன் இல்லாத நேரத்துல எங்களை வளர்க்கறதுக்கு எம்பிட்டு கஷ்டப்பட்டுச்சுன்னு பார்த்து வளர்ந்தவன் நான். பெத்தவளுக்கு சோறு போடக்கூடாதுன்னு சொல்ற அருகதை வீட்டுக்கு வர மருமவளுக்கும் கிடையாது, ஊர்ல உள்ள எவனுக்கும் கிடையாது. இன்னைக்கு நீ சொல்ற வார்த்தைய நாளைக்கு வா மருமவ உனக்கு சொல்லுவா. அப்ப புரியும் என் வலியும் வேதனையும் என்னன்னு. என்னங்க அதுக்குன்னு நம்மளே பார்க்க முடியுமா எல்லா நல்லதையும்? நீங்க பாட்டுக்கு போறீங்க. வேலைக்கு போறேன். சாப்பிடணும்னு வந்தீங்க, சாப்பிடாம போறீங்க. பெத்தவளுக்கு ஒரு கஞ்சி ஊத்த கூடாதுன்னு சொல்றேன். இனி உன் கையால என்ன தெரி கஞ்சி குடிக்க வேண்டியது இருக்கு எனக்கு. ஐயோ, நான் ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்குது. கிளவிய நேக்க அங்க தள்ளி விட்டுருவோன்னு பார்த்தா இந்த ஆளு ஒரேதான் நம்மள வெளியே தள்ளி விடுவது போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? என்னனே வாங்க. என்னப்பா தோட்டத்துலதான் இருக்கியா? நான் இது வேற எங்கிட்டும் போயிட்டியோ என்னமோ நினைச்சேன். நமக்கு என்னனே வேலை? நமக்கு தோட்டம், தோட்டம் விட்டா வீடு, வீடு விட்டா தோட்டம், அப்படித்தானே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. சரிப்பா. என்னனே என்ன விஷயம்? இல்லையா, ஏதாவது வேலை வெட்டி எதுவும் இருக்கா என்னன்னு கேட்டு போலாம் தான் வந்தேன். வேலையா? யாருக்கு? வேற யாருக்கு? எனக்கு தான். உங்களுக்கா? என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஆமையா, வீட்டுல இருந்து என்னத்த பண்றது? வயசான காலத்துல என்ன வேலை வெட்டிய பாப்பீங்க நீங்க? கம்முனு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கண்ணே, கம்முனு இருங்கண்ணே. காலங்காலத்துல என்னை பார்த்தா என்ன இழிச்சவன் மாதிரி இருக்கா, சோக்கு பண்ணிக்கிட்டு தெரியுறீங்க. அட அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, நெசமாத்தான் சொல்றேன். வேலை இருந்தா சொல்லு. ஏனே பையன் வேலைக்கு போறேன், அப்படி இருக்கும்போது எதுக்குன்னு நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கணும்? அது இல்லப்பா, அவங்களுக்குன்னு கல்யாணம் காட்சின்னு ஆகி போச்சு. இனி அவங்க குடும்பத்தை தான் பார்ப்பாங்க. நம்ம எதுக்கு அவங்களுக்குள்ள கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு? அதுதான் ஏதாவது தோட்டத்தை தண்ணி பச்சுறது, ஏதாவது வாட்ச்மேனு கீச்சுமேனு வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஏதாவது பார்த்து சொல்லு. என்னன்னே இப்படி சொல்றீங்க? ஒரு காலத்துல எப்படி இருந்த குடும்பம், நீங்க போய் வேலைக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையா? சரியா, ஏதாவது வேலை இருந்தா பார்த்து சொல்லு. சரிண்ணே, நான் எப்படி நான் பார்த்து சொல்றேன். சரிப்பா, வாரேன். நானும் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டிருக்கேன், ஏதாவது யாராவது சொன்னாலும் வேலைக்கு போயிட வேண்டியதான். சரிண்ணே. என்னடா இது, இவருக்கு வந்த சோதனை. சரி, இங்கேயாவது ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பாப்போம். உள்ள வாங்க. ஹலோ சார். வாங்கம்மா, உட்காருங்க. இருக்கட்டும் சார். என்ன விஷயம்? சார், நான் வேலை தேடிட்டு இருக்கேன் சார். என்னோட பேரு சரோ. எனக்கு எப்படியாவது ஒரு வேலை இருந்தா கொடுங்க சார். சரோ, நம்மகிட்ட பெருசா எந்த வேலையும் இல்ல சார். ப்ளீஸ் சார், ஃபினான்ஸ் கம்பெனிலலாம் நமக்கு நிறைய அக்கவுண்ட் ஒர்க்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் நான் நல்லா பார்ப்பேன் சார். அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் பெருசாலாம் கம்பெனி நடத்தலாமா? நம்ம கொஞ்சம் சின்னதுதான், இதை நானே பார்த்துக்குவேன். ப்ளீஸ் சார், வீட்டில் ரொம்ப கஷ்டம் சார். நம்ம இவர் கிளிக்கிற கிளிப்புக்கு இவருக்கு வீட்டில் இருந்து சோத்தை கட்டிக்கிட்டு நான் அந்த வேகாத வெயில வெக்குன்னு நடந்து வரதா இருக்கு.
காலையில வீட்டை விட்டு போகும்போதே சோத்த கட்டி எடுத்துட்டு போங்கன்னு சொன்னா கேக்குறாரா? வண்டியில தானே போறாரு, இல்ல தனியா இது எது தூக்கிக்கிட்டா போறாரு? அதையும் செய்ய மாட்டேங்கிறாரு. சரி மதியானத்துக்கு சூடா வேணும்னு கேக்குறாருன்றதுக்கோசரம் ஒரு ஆட்டு பாக்ஸ் வாங்கி தரேன், அதுல சோத்த வச்சு எடுத்துட்டு போங்கன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறாரு. நீ எடுத்துட்டு வான்னு. இவருக்கு புழுக்க வேலை செய்யறதும் இல்லாம இப்படி வேகாத வெயில வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆகணும்னு நமக்கு தலையெழுத்து போல இருக்கு. கொண்டு போய் கொடுப்பான், இல்லைன்னா அதுக்கும் வேற மணி ஆயிடுச்சுன்னா வாழ்னு கத்துவது. சார் நான் ஸ்பீடா அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பாப்பேன் சார். யாரடி இவ? ஏய் கொஞ்சம் பாரு, உனக்கு அறிவு இருக்குதா? அப்படியே வர திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி. திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி வரனா? என்னங்க பேசுறீங்க? நம்ம ஆபீஸ் நான் வரேன். பட்டிக்காடு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்ல. முக்கியமா விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேல்ல. இவகிட்ட என்னத்த முக்கியமான விஷயம்? மூஞ்ச மொகர கட்டையும் பாரு, துணிய பாரு. சி ஏங்க எப்பயும் வரதா தான் வந்தேன். பாரு இனிமேல இந்த மாதிரி வரக்கூடாது. கதவை தட்டிட்டு தான் உள்ள வரணும். ஒரு மேனஸ் உள்ள ஒண்ணு உள்ள உனக்கெல்லாம். இங்க பாருமா, இப்ப என்ன அவர் சொல்லிவிட்டாரு, நீ எப்படி இழுக்கிற? ஓ சாரி. எதுக்குமா அவகிட்ட எல்லாம் சார்ஜ் சொல்லிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்ல. பட்டிக்காடு சோறுன்னு எப்ப பார்த்தாலும் சோத்தை தவிர வேற என்ன உனக்கு தெரியும்? இங்க பாருங்க, அடுத்தவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாதீங்க சொல்லிவிட்டேன். அவன் ஒன்னும் அடுத்தவங்க கிடையாது. நம்ம ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்திருக்கேன். ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்திருக்கீங்களா? ஆமா, உன்ன மாதிரி ஆளுங்க திறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி இருந்து நுழைவீங்க. முக்கியமான மீட்டிங்ல எல்லாம் இருப்பேன். அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு இந்த பொண்ணை இப்பதான் இந்த வேலைக்கு சேர்த்திருக்கேன். என்னங்க நம்ம கடை என்ன அம்பிட்டு பெருசாக வச்சிருக்கோம்? எதுக்கு இப்ப இவ்வளவு பெரிய ஆடம்பர வெட்டி செலவெல்லாம்? மேம் இதெல்லாம் ஆடம்பர வெட்டி செலவு இல்ல மேம், இதெல்லாம் அத்தியாவசிய தேவையும் கூட. சார் இப்ப மீட்டிங் போகலாம், இல்ல இங்கேயே கூட கான்ஃபரன்ஸ்ல ஏதாவது இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல இவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. உங்களை மாதிரி மேனஸே இல்லாதவங்க கூட வருவாங்க. அவங்க பாட்டுக்கு உள்ள வந்தாங்கன்னா அது சாருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. என்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அவங்கள அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு நான் அதுக்கு டேட்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பேன்ல, அதுக்காக தான் மேம். நீங்க ஒண்ணு அவளுக்கு விளக்குனாலும் அவ மரமட்டைக்கு எதுவும் ஏறாதுமா. அவ படிக்காத கழுத. ஊர்ல யாரோ ஒருத்தி அவன் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறாரு இவரு. சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. பாரு முக்கியமா பேசிக்கிட்டு இருக்கேன். சோறுன்னு இருக்காம வச்சுட்டு போ, நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லங்க சாப்பிட்டீங்கன்னா இது எடுத்துட்டு போயிருவேன் வீட்டுக்கு. முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம்ல, படிக்காத கழுதுனா சரியா தானே இருக்கு. வச்சுட்டு போ. என்ன பாருங்க போ. யார் சார் அவங்க? உங்க வைஃபா? ஆமாமா, ஒரு பாலங்கணத்துல விழுந்துட்டேன், அதான் அது. சி பார்க்கவே அப்படியே எனக்கு பிடிக்கிறது இல்ல. இப்பெல்லாம் ஒரு நாலேஜுமே இல்லம்மா. சரி விடுங்க சார், இப்பதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே உங்களை எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம ஃப்ரீயா நான் பாத்துக்கிறேன். யாரோ எவ்வளோ எந்த காட்டி சிரிக்கியோ பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு வந்து குதிரை வாழை போட்டுக்கிட்டு வந்தா அவ ஈன இழுச்சா